உலகத்திலேயே தலை சிறந்த இன்வெஸ்டர் வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் கால்குலஸ் அண்ட் அல்ஜிப்ரா வாஸ் ரெக்வயர்டு ஃபார் இன்வெஸ்டிங் ஐ வுட் ஹேவ் டு கோ பேக் டெலிவரிங் பேப்பர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறான்னா, ஸ்டாக் மார்க்கெட் அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்க எல்லாரும் லாஸ் பண்ணுறதும் இல்லை. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கரெக்டான வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களை கைட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஸ்டாக் பிக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது உங்களுடைய ஸ்டாக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அக்கௌண்ட். அதாவது நீங்கள் பேங்க்கில் பணம் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி, ஸ்டாக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்கு செல் பண்ணுறதுக்கும் ஒரு அக்கௌண்ட் வேணும். அதுதான் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லாமல் உங்களால் ஸ்டாக் வாங்கவும் முடியாது, ஹோல்டு பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது. எந்த ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர் கிட்ட வேணாலும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சார்ஜஸ் ரொம்பவே கம்மி தான். அப்டாக்ஸ் அண்ட் ஜீரோதா இவங்க 2 பேர் தான் லீடிங் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இன் இந்தியா. யார்கிட்டனாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் பிகினர்னா ஸ்டாக்கை பிக் பண்ணுறது தான் அதிகப்படியான நேரத்தை கவனத்தையும் செலவிட வேண்டியிருக்கும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ண போறீங்களா இல்லை இன்வெஸ்ட் பண்ண போறீங்களான்னு முடிவு பண்ணுங்க. இன்வெஸ்டிங் அப்படின்றது ரியல் எஸ்டேட்டில் பணம் போடுற மாதிரி. நீங்கள் டெய்லி புரோக்கருக்கு கால் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸ் என்கொயரி பண்ண போறதில்ல. நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு வாங்குவீங்க, அவ்வளோதான். லாங் டைமாக ஹோல்டு பண்ணுவீங்க. ட்ரேடிங் அப்படின்றது ஸ்டாக்கை வாங்கி 2 or 3 weeks 1 week 2 days ஹோல்டு பண்ணி அதுக்கடுத்து செல் பண்ணிடுவாங்க. அதாவது ஸ்டாக்கை வாங்கும் போதே அதை எப்போ விற்க போறீங்க, என்ன ப்ரைஸில் விற்க போறீங்க நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க. இன்ஃபேக்ட் ட்ரேடிங்கில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் போடுற பணத்தை வெல்த் கிரியேட் பண்ணுறதை நினச்சி லாங் டைமாக ஹோல்டு பண்ணுறாங்க. ஆனால் ஷேர்ஸில் உள்ள பணத்தை ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் விற்றுட்டு வெளியில் வந்துடுறாங்க, இல்லைனா லாஸை தான் புக் பண்ணுறாங்க. ஷேர்ஸை லாங் டைமாக ஹோல்டு பண்ணி ரிச் ஆகிறதுக்கு பஃபெட்டை விட பெரிய எக்ஸாம்பிள் யாருமே இல்லைங்க. ஸோ லாங் டைமாக ஹோல்டு பண்ணுங்கள், ப்ராஃபிட் பல மடங்காக ரைஸ் ஆகும். ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட் அனாலிசிஸே போதும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டெப் 3, புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, டைவர்சிஃபிகேஷன். நீங்கள் 1000 ரூபாய் மாதிரி சின்ன அமௌண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை டைவர்சிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டை லாட்ரி டிக்கெட் மாதிரி நினச்சிக்கிட்டு டைவர்சிஃபை பண்ணுறங்கிற பேரில் எல்லா கம்பெனிலையும் ஒவ்வொரு ஷேராக வாங்குறாங்க. ஸ்மால் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். நம்பர் 2, காப்பி கேட் போர்ட்ஃபோலியோ. பிகினர்ஸ் நிறைய பேர் பெரிய இன்வெஸ்டர்ஸை ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அவங்க போர்ட்ஃபோலியோவை அப்படியே காப்பி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா எடுத்துக்கோங்க. 2002லேருந்து 2003 அந்த டைமில் டைட்டனில் ஒரு ஷேரை 3 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இப்போது 2021 அதோட ப்ரைஸ் 1200க்கும் மேலே. நீங்கள் இந்த டைமில் அதை வாங்குறது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்கிறாருன்னா, பிஹைண்ட் எவ்ரி ஸ்டாக் தேர் இஸ் எ பிஸ்னஸ், ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ் டூயிங். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அதோட பிஸ்னஸ் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியலைன்னு அர்த்தம். ஒரு கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிக்கெட் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போங்க. இந்த வெப்சைட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸ், அதனுடைய நியூஸ், அதனுடைய ஸ்டாக்குடைய கரண்ட் ப்ரைஸ், அது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். டிக்கெட் வெப்சைட்குள்ளே போனவுடனே ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸோடைய ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இவ்வளோ தான். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸோடைய பேருமே இங்கே இருக்கும். டாப் கம்பெனிஸ் இருக்கும். 4000க்கும் மேலே கம்பெனிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதை பற்றி பார்க்கலாம். ரிலையன்ஸுடைய ஸ்டாக்குடைய இப்போ ப்ரைஸ் 2200க்கும் மேலே இருக்குது. அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்போ அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வெறும் 50 ரூபாய் கிட்ட தான் இருந்துச்சு. அந்த கம்பெனி எந்தளவுக்கு க்ரோ ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்டு, இதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த டேர்ம்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோவுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ரிலையன்ஸ் அப்படின்றது ஒரு காங்க்ளோமெரேட் கம்பெனி தெரிஞ்சுக்கோங்க. காங்க்ளோமெரேட் அப்படின்றது நிறைய கம்பெனி சேர்ந்த ஒரு கம்பெனி தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் இந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே ஸ்ப்ளிட் ஆகி போய் தான் விழுகும். ஸோ நீங்கள் டைவர்சிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஃபண்டை ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கில் வாங்கினீங்கனாலே போதும். உங்கள் ஃபண்ட் ஆல்ரெடி அதுவாகவே டைவர்ஸ் ஆகி போய் தான் விழுகும். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபினான்ஷியல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க. அதில் அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் 2020 பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்லேயே அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ரிலையன்ஸ்னாலே ஜியோ மூலியமாக ப்ராஃபிட் கிடைக்குன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ரிலையன்ஸோடைய அதிகப்படியான ப்ராஃபிட் வந்துட்டு க்ரூட் ஆயில் மூலம், பெட்ரோலியம், இந்த ப்ராடக்ட் மூலியமாக தான் கிடைக்கும். ஜியோ அப்படின்றது செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி லெவலில் தான் வரும்.
பெட்ரோலியமில் தான் ரிலையன்ஸ் அதிகமான ப்ராஃபிட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கம்பெனியை பற்றி பார்க்கலாம், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஃபெவிகால் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றின சின்ன டீட்டெயில் பார்த்துடலாம். இவங்க ஸ்டாக் ஆரம்பித்தப்போ 2000வது வருஷத்தில் இவங்களுடைய ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வெறும் 17 ரூபாய் தாங்க. இப்போது அது 2100 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதாவது 100 மடங்குக்கு மேலேயே அந்த கம்பெனிஸோட ஸ்டாக்கு க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் பாருங்கள், ஃபெவிகால், டாக்டர் ஃபிக்ஸிட், ஃபெவிக்விக், எம்சில் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் யாரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பெருசாக சொல்ல முடியாது. நம்ம இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவோம். இவங்களுடைய ஃபியூச்சர்ஸையும் நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்டை பற்றி கிளியராக தெரியாமல் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கம்பெனியோடைய ஃபியூச்சரும் உங்களால் கிளியராக ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்று இவங்களும் பேசிக்கான ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நம்ம காமிச்சிருப்பாங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ இந்த மாதிரியான விஷயங்கள், இதே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் 4, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதோட ஃபியூச்சரை நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பிகாஸ் காமன் கம்பெனிஸ் கிவ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ். வாரன் பஃபட்டும் இதை தான் சொல்கிறாரு. ஐ வாண்ட் a simple business easy to understand and then I can see in a general way where they will be 10 years from now. If I can't see where they will be 10 years from now, I don't want to invest. எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் கம்பெனியோட ஃபியூச்சரை பாருங்கள். பெட்ரோகெமிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், க்ரீன் எனர்ஜி, இதெல்லாம் 10 வருஷம் அப்புறம் எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டமான விஷயம்தான். பட் டெக்னாலஜி என்ன தான் மாறினாலும் மக்கள் பிஸ்கட் எப்படி சாப்பிட்றாங்க, நூடுல்ஸ் எப்படி சாப்பிட்றாங்க, ஃபெவிகால் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக மாறிடாது. இதே மாதிரி கம்பெனிஸோட ஃபியூச்சரையும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இதே தான் பஃபட்டும் சொல்கிறாரு. ஐ டோன்ட் திங்க் தி இன்டர்நெட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஹவு பீப்புள் ஆர் கோயிங் டு சியூ கம், ஆர் ஐ டோன்ட் திங்க் டெக்னாலஜி வில் சேஞ்ச் ஹவு பீப்புள் ட்ரிங்க் கோக் ஆர் ஹவு தே சேவ். அந்தளவுக்கு நாலேஜ் இருக்க போய் தான் அவர் 30 வருஷத்துக்கு மேலே டாப் 10 ரிச்சஸ்ட் மேனில் ஒருத்தராக இருந்துக்கிட்டே இருக்காரு. ஃபைனல் ஸ்டெப், நீங்கள் ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் அதிகமான நேரத்தை செலவிடணும். அதோட ஸ்டாக் ப்ரைஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தேவையில்லாத செயல். விராட் கோலி எல்லா நேரமும் ஸ்கோர் போர்டை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தால் கேம் பிளேவை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? கேம்ஸ் ஆர் won by players who focus on playing field, not by those whose eyes are stuck on the scoreboard. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.